வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சுக்கணும். ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே ஒரு 500 கிராம் தக்காளியை இந்த நேரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இந்த நீரெல்லாம் விட்டுட்டு வரும்போது 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே இன்னொரு திருப்பியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விடணும். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ தீயை குறைச்சி வச்சுக்கணும். சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ரொம்ப சிம்பிளாக தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு இந்த தக்காளி மசாலையை நம்ம செய்யலாம். இந்த தக்காளி தொக்கை நல்லா 10 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த தக்காளி தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.